குருசி ஒரு அடியான் ஒரு நாளைக்கு 8 முறைகள் ஓதுவதை அவன் வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். 5 ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு அவன் அதை ஓதி வருகின்ற போது சுவனத்தையே அல்லாஹு தஆலா கூலியாக கொடுக்கின்றான். ஃபர்லான தொழுகைகளை தொழுது முடித்ததற்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓதுவதற்கு நாங்கள் மறந்துவிடக்கூடாது. காலையிலும் மாலையிலும் ஆயத்துல் குர்சியை வளமையாக ஓதி வர வேண்டும். அதே போன்று இரவையில் தூக்கத்திற்கு செல்வதற்கு முன்னால் ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு தூக்கத்திற்கு செல்ல வேண்டும். யார் ஒருவர் தூங்குவதற்கு முன்னால் ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொண்டு தூக்கத்துக்கு செல்லுகின்றாரோ ஷைத்தானை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுகின்றார். 2 மலக்குகளுடைய பாதுகாப்பை பெற்ற நிலையில் அவர் தூக்கத்துக்கு செல்லுகிறார் என்பது நபிகளாருடைய ஹதீஸ் ஆகும். ஆக இந்த 8 நேரங்களிலும் ஆயத்துல் குர்சியை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள்.